ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது முட்டை தான். 6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் தேங்காய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அப்புறமா பெருஞ்சீரகம் போட்டு அது நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை நாம கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியும் கூடவே இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது எண்ணெயில் நல்லா வதக்கின அப்புறமா இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறமா வத்தல் பொடி, காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் பொடி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாமே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பண்ண அப்புறமா நம்ம முட்டையை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறேன். இது வெள்ளைக்கரு மட்டும் வேணும்னா நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் கருவும் போட்டிருக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 முட்டையை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். ஏன்னா 2 குழந்தைங்களுக்காக தான் லஞ்ச் பாக்ஸ். அதனால 2 முட்டையை இந்த மாதிரி துருவி வச்சு அதையும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா முட்டை வேக வச்சிருக்கனால அது சீக்கிரமா நம்மளுக்கு வறுத்து கிடைக்கும். இந்த மசாலா சூடாகவே இருக்கும்போது நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை இது கூட தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட அப்புறமா நம்ம இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன் என்னன்னா முட்டை வறுவல் தான். அது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அது கூட எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, நல்ல மிளகு பொடி எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹீட்லேயே மசாலா எல்லாமே நல்லா வெந்துடும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக் பீசஸை 1 by 1 எடுத்து வச்சு பக்கம் மாற்றி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லா முட்டையிலையும் படும்படியாக நம்ம பக்கம் மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான லஞ்ச் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.